ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய சோதிக்கப்பட்ட, அப்புறம் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ற சுகர், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ற ஒரு திட்டம். 13 ஸ்டெப்ஸ். நான் என்ன மாயம் மந்திரம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு நல்ல விதத்துல பண்ணியிருக்கிறதுனால, இதனால கொஞ்சம் சக்சஸ் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ் நோய்க்கு முந்திய நிலை ப்ரீ டயபெட்டிஸ் இல்ல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இதெல்லாம் டயபெட்டிஸா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சில சமயம் டயபெட்டிஸ் கூட இதெல்லாம் நம்ம மாத்தணும், நம்ம ஹெல்த்தி ஆகணும்னா முதல் படி கண்டிப்பா இந்த ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப்பு நம்ம அடுக்குலையில தான், நம்ம சமையல் அறையில தான் இருக்கு. உணவும் ஊட்டச்சத்தும் தான். அதுல தொடங்கினாதான் இது நல்லா சரியாகும். இல்லையானா மருந்து கூட்டிக்கிட்டே போறது, இன்சுலின் போடுறது, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறது, அதெல்லாம் வேண்டாம். ஆனா இது ஒரு டிஸ்க்ளைமர், எல்லாருக்கும் சரியாவாது. அதாவது சிலவங்களுக்கு இந்த கணையம் இன்சுலின் சுரப்ப தீர்த்து முடிச்சிருச்சுன்னா அது முடியாது. ஏன்னா அது நம்ம அந்த கணையத்தை ரொம்ப அவஸ்தைப்பட்டு வச்சிட்டோம்னா அது முடிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு இன்சுலின் போடாம இருக்க முடியாது. அப்ப அந்த டயபெட்டிஸ் டைப் 2 டைப் 1 ஆயிடுது. அவங்களுக்கு மருந்து எடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் ப்ரீ டயபெட்டிஸும் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அப்புறம் டயபெட்டிஸ் ஒரு 5-10 வருஷம் அதுக்குள்ள சரியாக்கணும். இங்க ஒரு முக்கியமான செய்தி, நான் மருத்துவர் கிடையாது. ஆனா உணவும் ஊட்டச்சத்தும் என்னோட துறை. அதனாலதான் நான் இந்த ப்ரோக்ராம் எனக்கு நான் பண்ணினது அது நிறைய பேருக்கு நல்லா ஒர்க் பண்ணிருக்கு. இதுல 80 வயசானவங்களுக்கும் ஒர்க் பண்ணிருக்கு, 35 36 அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒர்க் பண்ணிருக்கு. அந்த ரேஞ்சில ஒர்க் பண்ணிருக்கு. இது மக்கள் குணமடையணும், ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழணும். அதுதான் என்னோட இலக்கு. குவாலிட்டி, குவான்டிட்டி. வாழ்க்கையோட நீளத்தை விட அதோட தரம் தான் ரொம்ப முக்கியம். அது என்னோட ரொம்ப அந்த பாலிசி. அதாவது நீண்ட நாள் நல்லா வாழணும்னு எல்லாருக்கும் ஆசைதான், எனக்கும் ஆசைதான், நல்லதுதான். ஆனா நம்ம வாழற எல்லா நாளும் நம்ம போறது வரைக்கும் நம்ம வாழணும். ஃபுல்லா நம்ம நல்ல ஹெல்த்தோட வாழ்ந்தாதான் நல்லது. அதுதான் நம்ம இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கும்போ இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, சர்க்கரை நோய், இதெல்லாம் அதுக்கு ஒரு தடை தான். பொதுவா நிறைய பேருக்கு சுகர் நோய் வருவது அவங்க தப்பு கிடையாது. ஆனா அது நிச்சயமா அவங்க பிரச்சனை தான். நம்ம நம்ம ஆரோக்கியத்துக்காக போராடணும். சிலவங்க சுகர் வந்துட்டா மாத்திரை, இன்சுலின் இதெல்லாம் போட்டு ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி கருதிக்கிறாங்க. இறக்கும் வரை நீரிழிவு நோய் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க. டயபெட்டிஸ் நம்மளோட உயிர் தோழன் கிடையாது. மருத்துவ கண்காணிப்புல உங்க உடலை சரி செய்யணும். நீரிழிவு நிபுணர், டயபெட்டாலஜிஸ்ட், மருத்துவர், அப்புறம் உணவு ஊட்டச்சத்து நிபுணர், நியூட்ரிஷனிஸ்ட், அந்த மாதிரி இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கன்சல்டேஷன். அப்புறம் அதை வச்சுட்டு உங்களை பிளான பண்ணணும். இங்க நான் கொடுக்கிற இந்த 13 ஸ்டெப்ஸும் நீங்க செய்யும்போ உங்க ஆரோக்கியம் கொஞ்சம் சரியாகும். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்ச நாளைக்கு, சில சமயம் ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கும், மருந்து எடுத்துக்கணும். ஆனா அந்த மருந்தோட அளவை குறைக்கிறதுக்கு நீங்க
மருத்துவர்கிட்ட நல்லா கன்சல்ட் பண்ணி, அதாவது ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்கிறது உங்க சைட்ல நிக்கிறார்னா, அது பயங்கர பாக்கியம் அது. சிலவங்களுக்கு மருந்து இல்லாம பண்ண முடியாது. ஆனாலும் உடம்ப ஒரு ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் அந்த டயபெட்டிஸுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுக்கணும். ஆனா அது ரொம்ப கம்மி தான். இப்போ இன்டர்நெட்ட பாருங்க, இல்ல புக்கு, பேப்பர் எங்க பார்த்தாலும், எப்படி இந்த சுகர் வியாதிய குறைக்கிறது, டயபெட்டிஸ நம்ப திருப்பலாம், மாத்திக்கலாம், எப்படி டயபெட்டிஸ ரிவர்ஸ் பண்ணலாம், அப்படிலாம் நெறைய காணொளிகள் இருக்கு. நெறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கு. ஆனாலும், இப்ப நான் சொல்லப் போறது மாய வித்தை ஒண்ணும் கிடையாது. ஆனாலும், நான் பண்ணியிருக்கிற விதம் கொஞ்சம் நல்லதுன்னு தான் நான் நம்புறேன். ஃபுல்லா நம்புறேன். அது நான் டெஸ்டும் பண்ணியாச்சு. நெறைய சரியாயிருக்கு. இப்போ சிலவங்க எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். திரும்பியும் ட்ரை பண்ணிட்டு விட்டுடுறாங்க. கடைசியில மருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா, எந்த மூலிகை உதவும்? எந்த மாதிரி உணவு எந்த ஆர்டர்ல சாப்பிடணும்? எந்த தேநீர், எந்த காப்பி குடிச்சா குளுக்கோஸ் சீக்கிரம் ஏறியும்? அப்படின்னு பல 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 வீடியோக்களும், ஆர்டிகிள்ஸும் இருக்கு. இந்த உத்திகள் எல்லாம் ரொம்ப பயனுள்ளது தான். ஆனா, இது முதல் இதெல்லாம் கடைசியில பண்ணணும். முதல்ல உங்க உடம்ப சரியாக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த உத்திகள் எல்லாம் பண்ணும்போது தான் நல்ல பயன் அளிக்கும். இது பலரும் மறந்துட்டு, ஓ! அந்த இத எடுத்துக்கிறேன், அந்த மஞ்சள் எடுத்துக்கிறேன், அத எடுத்துக்கிறேன், அதுக்கு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கடைசியில பண்ண வேண்டியது தான் இந்த உத்திகள். அதெல்லாம் பண்ணினோம்னா, நம்ப டயபெட்டிஸ் அப்படி கொஞ்சம் நல்லா வந்தது அப்படி நிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். ஒரு சின்ன ஒப்பீடு. அதிக இரத்த சர்க்கரை, இல்ல இன்சுலின் எதிர்ப்பு, நீரிழிவு வியாதி. இது நீரிழிவு நீர்ல மூழ்குற மாதிரி நெனச்சுக்கோங்க. நீர்ல மூழ்கும்போது, தண்ணீல இருந்து வெளியேறணும். அந்த ஒரு சிந்தனை தான் இருக்கணும். வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. அப்போ சரியான நீச்சல் மெத்தடு, இல்ல முறையான டெக்னிக் பண்றேன்னா, அதெல்லாம் சிந்திக்க டைம் இல்ல. ஒரே ஒரு சிந்தனை, தலைய தண்ணிக்கு மேல வச்சுக்கிறது தான். அப்ப தலைய தண்ணிக்கு மேல வச்சுட்டு, உயிர் பிழைக்கிறது தான் இலக்கு. அந்த ஒரு சிந்தனை தான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ மிதக்கும் வளையத்த பிடிச்சுக்கலாம், கயத்த பிடிச்சுக்கலாம். ஏதாவது எந்த இது வருதோ, அத பிடிச்சுட்டு வெளியில ஏறணும். அதுதான் இலக்கு. அதுக்கு அப்புறமா வேணும்னா, சரி நல்லா பண்ணலாம். அதுக்கு தான் இந்த உத்திகள் எல்லாம் நல்லா உதவும். நான் சொல்லப் போறது முதல் டெக்னிக். எப்படி நல்லா அந்த தண்ணீலருந்து வெளியில வரதா நான் சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் ஒரு உத்திகளா நீங்க பார்த்து, உங்களுக்கு எது கரெக்ட்டா வொர்க் பண்ணுதோ, எல்லாருக்கும் எல்லாம் சரி வராது. அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த ஆரோக்கிய பயணத்த நம்ப தொடங்கலாமா? நான் ரெடி. நீங்க ரெடியா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாம் சொல்றதுக்கும், அப்புறம் இந்த வீடியோ வேற யாருக்காவது உதவும். வேற யாராவது இந்த இன்சுலின் எதிர்ப்பு சக்தி, சர்க்கரை வியாதியோட இருக்குன்னா, அவங்களுக்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஹேவ் அ நைஸ் டே ஃபிரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.